சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு ஹலோ மக்களே, எனக்கு தமிழ் நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் தமிழ் நியூ இயர் எப்படி போச்சு, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லும்போது தான் உங்களோடது என்ன, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். நான் சும்மா ஒரு வீடியோவாக போட்டே இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு யாரும் எந்த கமெண்ட்ஸும் சொல்லலை. கமெண்ட்ஸில் ஏதாவது குறை இருந்தாலோ நிறை இருந்தாலோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தப்பு இருந்தால் திருத்திக்கிறேன், நல்லா இருந்தால் இன்னும் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணலாம். இது வந்துட்டு காலையில் அவுள் செய்வோம் இல்லையா, புது வருஷ பிறப்பு அன்னைக்கு நெல்லை வந்து அவலாக இடித்து செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நெல்லெல்லாம் அப்படியே நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு பணமாக வாங்கிடுறோம். ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எப்படின்னா, நெல் வந்து ஊற வச்சு கொடுத்துருவாங்க. தயிர் சாதமும் வடையும் கையில் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நெல் குத்த போவாங்க, அவல் இடிக்க போவாங்க. அவங்க கூட போய் நானும் அவல் இடிச்சிருக்கேன். ஒரு 4th 5th 2 வருஷம் வந்து நான் போய் அவல் இடிச்சிருக்கேன். இந்த சம்பா அவல் தான் அப்போ இடிப்போம். அந்த வெள்ளை அவல் வராது இல்லையா, இந்த சம்பா அவல் தான் நம்ம நெல்லில் இடிக்கும்போது வரும். அதே மாதிரி தான் இந்த தடவையும் நெல் வந்து நம்ம வீட்டில் உள்ளது இடிக்கலை, கடையில் தான் வாங்கியிருந்தது. ஒரு 200 அவல் போல் எடுத்துகிட்டு தேங்காய் பல்லாக திருவின தேங்காய், கொஞ்சோண்டு ஏலக்காய், வந்து நல்லா வறுத்துடணும். தேங்காவை வந்து நெய்யை விட தேங்காய் எண்ணெயில் வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் வறுத்து போட்டிருக்கேன். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், நல்லா கருப்பு வெல்லமாக இருக்குது வாங்கியிருந்தோம். பாகு வர்ற அளவுக்குலாம் காய்ச்ச வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி காய்ச்சினாலே போதுமானது. அந்த அவல் வெல்லம் அப்புறமா பல்லாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் வறுத்துருந்தோம் இல்லையா, தேங்காய் அதை போடணும். ஆக்சுவலி இதில் வந்து பொரிகடலை போடணும். நான் வந்து பொரிகடலை போடலை. ஏன் அப்படின்னா, அந்த பொரிகடலை வந்து நமத்து போனால் ஒரு மாதிரி பல்லில் இதாகுது அப்படிங்கிறதுக்காக பொரிகடலை போடலை. இதில் பொரிகடலை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சாமி கும்பிட்றப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு காலையில் கனி பார்க்கறதுக்காக வச்சுருந்தது கண்ணாடி. அதில் வச்சுருந்த மிச்சம் எல்லாம் எடுத்துட்டாங்க. சாமி கும்பிடும்போது இதுவும் வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துச்சு. இவ்வளோதான், காலையில் வந்து இவ்வளோ தான் சாமி கும்பிடுவோம். மத்தியானம் தான் நிறைய வச்சு சாமி கும்பிடுறது. இந்த மஞ்சள் செவ்வந்தி வாங்குறது, பலாப்பழம் வந்து திருநெல்வேலியில் பூ மார்க்கெட்டில் தான் பலாப்பழம் வாங்கியிருந்தேன். முதல் நாள் சாயங்காலம் திருநெல்வேலிக்கு நானும் அப்போ ஒரு சின்ன வேலையாக போனோன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பூ மார்க்கெட்டில் செவ்வந்தி பூ வாங்கணும் அப்படின்ட்டு போனோம். சம்திங் 100 பூ 40 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் 50 பூ தான் வாங்கியிருந்தேன் 20 ரூபாய்க்கு. ஏன்னா நம்ம செவ்வந்தி பூ அதிகம் வைக்க மாட்டோம். வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ்க்கெலாம் வைக்கிறதுக்கு கனகாமரம் இருந்துச்சா, அதனால் செவ்வந்தி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதை வாங்கிட்டு வெளியில் வரவும் நம்ம ஆல்ரெடி பழம்லாம் வாங்கியாச்சு. அந்த முக்கணியில் வந்து மாப்பழம், வாழையில் வந்து மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பலாப்பழம் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன். அங்கே ஒரு அம்மா பழம் விற்றுட்டு இருந்துச்சு, பலாப்பழம். சரி போய் கேட்போம் அப்படின்னு கேட்டால் ஒரு சொலை 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஒரு சொலை 10 ரூபான்னாலும் ஒரு சொலையை மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது. வீட்டில் 3 பேர் அப்படிங்கிறதுனால 3 சொலை 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ 3 பழம். ஒரு சில சமயங்களில் வந்து நம்ம 50 ரூபாய்க்கு 10 சொலை 15 சொலை கூட கொடுத்துருக்காங்க. வள்ளியூரில் வாங்கும்போது 10 சொலை 15 சொலைலாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இதை விட பழம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, நாளைக்கு ஃபங்க்ஷன், இன்றைக்கி நம்ம போய் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பலாப்பழத்தோட ரேட்டும் இருந்துச்சு. என்ன ஒன்று, வச்ச உடனே சட்டுன்னு காலி ஆயிடுச்சு பழம். அப்படியே சமையலையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து வருஷப்பிறப்பு அன்னைக்கு மத்தியானம் முருகர் கும்பிடணும்ல, அதுக்கானதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டேன். காலையில் இட்லியும் சட்னியும் வச்சுருந்துச்சு, அந்த அவல் பிசைஞ்சது, அதுதான் காலையில் டிஃபனுக்கு. மத்தியான சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பொரியல் கூட்டு அதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணி சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம பால் பாயசம் வச்சுருக்கோம். இனி வந்து சித்திரகுப்த நயினார் நோம்புன்னு சொல்லிட்டு அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க. அன்னைக்கு வந்து பால் ஐட்டம் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு தான் சிறுபருப்பு பாயசம் வைப்போம். மனசே ஆறலை, பலாப்பழம் மனசு ஆறலை அப்படிங்கிறதுனால தான் வர்ற வழியில் புலம்பிகிட்டே இருந்தேன்னா, அப்போ ஒரு டீ கடை திருநெல்வேலியிலேருந்து நார்கோயில் ரோட்டில் கடைசி டக்கரமால்புரம் தாண்டி ஒரு டீ கடை ஒன்று வரும். அது நாங்கள் எப்போவுமே ரெகுலராக டீ குடிக்கிற கடை. அதில் தான் வந்து ஆளுக்கு 2 பஜ்ஜி டீ எல்லாம் குடிச்சிட்டு இங்கே வந்தோம். வீட்டுக்கு வர்றப்போ டீ குடிச்சிட்டு சரி டீயை குடிச்சாது மனசை சமாதானப்படுத்திக்குவோன்னு டீ குடித்து மனசை சமாதானப்படுத்திட்டு தான் வந்தேன்.
ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் ஒரு குழம்பு ஒரு 2 பொரியல் அப்படிங்கும்போதே கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ஹரிபரியாக 1:30 மணிக்குள்ளாடி சாமி கும்பிட்றணும். அந்த நல்ல நேரம் டைம் பார்த்து அந்த டைமுக்குள்ளே சாமி கும்பிட்றணும் அப்படிங்கிறதுனால கடகடன் தான் எல்லா வேலையும் ஓடுச்சு. சாம்பாருக்கு பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கொஞ்சம் கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணுறதுக்காக 1 by 1 கடன்னு ஒன்று பண்ணும்போதே இன்னொன்றுக்கு காய் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உரிக்கிறது. மிச்ச டைமாவது நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டைம் இருக்கும். ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே இல்லைன்னா ஒரு கல்யாண நாள் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட எந்த டைம்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், உப்பு இருக்கா உரப்பு இருக்கா பார்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாதா? அந்த டைமுக்குள்ளே பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிக்கணும். காலையில் சாமி 8:30 மணிக்கு கும்பிட்டு 8:30 மணிக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே நான் டிஃபன் எடுக்கலை. மத்தியானம் சாமி கும்பிட்ட அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிஃபன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு சமைக்க போகிறதுக்கு போய் மணி 12 மணிக்கிட்ட சாரி 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்த துணி துவைச்சி வச்சதை காய போடுறது, கழுவி வச்ச பாத்திரத்தை கவுத்துறது, அந்த மாதிரி இருக்கும்ல மேல் வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே மணி 10:30 கிட்ட ஆயிடுச்சு. 1 by 1 அந்த வேலையெல்லாம் முடித்து கரெக்டாக 1:30 மணிக்கு சாமி கும்பிட்றணும் அப்படிங்கிறதுனால கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். வடைக்கு வந்து எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன் நான். இன்றைக்கி வந்து மிக்சியில் அரைக்கலை, கிரைண்டரில் அரைச்சிட்டேன். ஏன்னா மிக்சியில் அரைச்சி வடை போடுறப்போ வடை வந்து ஒரு மாதிரி சப்பி இருக்கும். இது நம்ம கிரைண்டரில் அரைச்சி வடை போடுறோம் அப்படின்னா குறைய உளுந்து போட்டால் கூட நல்லா புசுன்னு வடை வரும். அப்படிங்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சது தான். மாங்காய் ஆல்ரெடி அன்றைக்கி காய் வாங்கிட்டு வந்த வீடியோ அப்லோட் பண்ணல, இனிமேல் தான் அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி காய் வாங்கிட்டு வந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு 3 மாங்காய் வாங்கியிருந்தாங்க, 2 வந்து நான் அன்றைக்கே வச்சுட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன் இல்லையா. அது போக மீதி இருந்த மாங்காவை இன்றைக்கி ஊறுகாய் பண்ணியாச்சு. இது வந்து கோஸு, கேரட், பீன்ஸ் போட்டு துவரம், உருளைக்கிழங்கு கார பொரியல், தக்காளி பச்சடி, மாங்காய் ஊறுகாய், அப்பளம், வடை, முள்ளங்கி போட்டு சாம்பார், அப்புறம் ரசம் எல்லாமே கொஞ்சம் தான். ரசம், மோர் வந்து மசாலா மோர் அடிச்சிருந்தேன், சாதம், அவ்வளோதான். சாப்பாடு இவ்வளோதான். அதுக்கு கொஞ்சமாக சாதம் வடித்தா போதும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் சாதம் வடிச்சிருந்தேன். வத்த குழம்பு இந்த குட்டி கப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் வத்த குழம்பு. அவ்வளோதான், வத்த குழம்பே வச்சேன். அப்புறம் முறுக்கு வத்தல், பால் பாயாசம், இவ்வளவு தான் மத்தியானம் லஞ்சு. மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தது. இதுவே 12:30 மணிலேருந்து ரோல் ஆகுது. 10:30 மணிலேருந்து 1 மணி வரை 12:45 வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இங்கே சமைச்சிட்டு இருக்கும்போதே அம்மா வீட்டுக்குள்ளே வந்து மனை எடுத்து வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நெய் விளக்கு, அப்புறமா முருகர் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வைக்கணுமோ எல்லாமே அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. சமையலை முடிச்சுட்டு நான் போய் அதை எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுருக்கலாம். எனக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்கம்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. சாமிக்குள்ளது எல்லாமே ஃபோட்டோ, அந்த மனை ரெடி பண்ணுறது எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். போன வீடியோவில் வந்து வாழை மக்களை விற்றோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வாழைக்குலை வந்து தமிழ் புத்தாண்டுக்கு நாள், தமிழ் புத்தாண்டு என்னைக்கு வந்துச்சு, செவ்வாய்க்கிழமை வந்துச்சு. திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமே அமௌண்ட் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு 90 ரூபா, 1000 ரூபாய்க்கு வந்து 90 ரூபா குறையாவோ 60 ரூபா குறையா இருந்துச்சு. 4 கொலை விற்று 1000 ரூபாய்க்கு 60 ரூபா குறையா இருந்தது. ஆக்சுவலி இது நாள் வரைக்கும் இது நிறையவா குறையவாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து விற்று இந்த அளவுக்கு நமக்கு அமௌண்ட் வந்தது இல்லை. ஒரு தடவையும் நம்ம வாங்கினதில்லை. இந்த தடவை நல்ல அமௌண்ட்டுக்கே போயிருந்துச்சு. நான் ஹாப்பி. குமுத ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு நான் ஹாப்பி. நாள் தான் அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி 1 வாரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலைன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் வேலைன்னா தர்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னுக்கூட்டியே அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம சொன்ன டிஷ்ஷோட ஒரு வாழைப்பழம் மட்டும் எக்ஸ்ட்ரா. இதுதான் எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிட்டது. நீங்கள் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி எப்படி கும்பிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு என்னென்னலாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர்